ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. நான் மாஸ்டர் QLA3F சிங்கப்பூர் 4D உடைய கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி சனிக்கிழமை 5/10/2024 முடிஞ்ச அளவுக்கு நம்ம சிம்பிளாக கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ எதுவுமே கிடையாது. நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடலை, எனக்கு டெய்லி எனக்கு 4Dக்கும் சரி டோட்டோக்கும் சரி நம்பர்ஸ் மட்டும் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன், வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம டோட்டோக்கும் சரி 4Dக்கும் சரி நம்பர்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சில நண்பர்களுக்கு பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். இன்றைக்கி நம்ம சனிக்கிழமை பார்க்க போகிறதுனால நம்ம கடைசியாக புதன்கிழமை ரிசல்ட்டை தான் எக்ஸாம்பிள் கொண்டு வந்திருக்கோம். இது புதன்கிழமை ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு அதோட சார்ட்டர் கன்சல்டேஷன் ஃபுல் ப்ரைஸ் ரிசல்ட்டையும் கொண்டு வந்திருக்கோம். ஸோ நம்ம எப்போதுமே சார்ட்டர் கான்ஸ்டலேஷனில் கை வைக்கிறது கிடையாது. ஏன்னா இதில் 10 நம்பர்ஸ் இருக்கிறதுனால நம்ம கெஸ் பண்ணால் டைம் அதிகமாக எடுக்கும். அதனால் நம்ம எப்போதும் போல் ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டை தான் நம்ம இந்த ட்ராவலை நம்ம பயன்படுத்த போகிறோம். ஸோ போன ட்ரா மாதிரி தான் இந்த ட்ராவலை நம்ம எடுக்க போகிறோம். ஆனால் இந்த ட்ராவலை நம்ம ஒற்றைப்படை ரெட்டைப்படையை சேர்த்துருக்கோம் நண்பா. ஸோ நான் இந்த ட்ராவில் ஒற்றைப்படை ரெட்டைப்படை வச்சு மட்டும்தான் நான் எடுக்கலான்னு பார்த்தேன். ஆனால் நம்மளுக்கு போன ட்ரா நம்மளுக்கு இந்த ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டில் மிஸ் ஆன நம்பர்ஸை எடுத்திருந்தோம். ஆனால் அந்த மிஸ் ஆன நம்பர்ஸ் நம்மளுக்கு வின்னிங்குள்ளே வரல. ஸோ இந்த ட்ராவல் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா இந்த ட்ராவலையும் நம்மளுக்கு மிஸ்ஸிங் நம்பர்ஸ் 4 நம்பர்ஸ் கிடச்சிருக்கு. அதனால் இந்த ட்ராவுக்கு இதை நல்ல நம்பர்ஸாக நம்ம எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ அந்த விதத்தில் இப்போ நம்ம மிஸ் ஆன நம்பர்ஸையும் அதே மாதிரி ஒற்றைப்படை ரெட்டைப்படையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 6604 இருக்குது, செகண்டில் 4181 இருக்குது, தேர்டில் 1815 இருக்குது. இதில் மிஸ் ஆகிருக்க நம்பர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா SN ஈக்குவல் இதில் 0 1 2 மிஸ் ஆகிருக்கு, 3 மிஸ் ஆகிருக்கு, 4 இருக்குது, 5 இருக்குது, 6 இருக்குது, 7 இல்லை, 8 இருக்குது, 9 இல்லை, 2379 நம்மளுக்கு மிஸ் ஆகிருக்கு நண்பா. இந்த 2379 தான் நம்மளுக்கு நெக்ஸ்ட்ராக்கான கீ நம்பர் நண்பா. அதாவது 4D கீ இந்த ட்ராவு கிடச்சிருக்க நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3927 இந்த ட்ராவு கிடச்சிருக்க 4D நம்பர். ஒரே ஒரு நம்பராக நம்மளுக்கு 3927 கிடச்சிருக்கு. லாஸ்ட்டு 2 ட்ராவாக நம்மளுக்கு மிஸ் ஆன நம்பர்ஸ் கிடைக்கல. அதனால் இந்த ட்ராவில் நம்மளுக்கு இதில் நம்பர்ஸ் வர வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் உங்கள் கெஸ்ஸிங்னு ஒன்று இருக்குது, அதோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. இது நம்ம G1 படி 4D கீயை எடுத்துருக்கிறது இதுதான். ஸோ G2 படி G2 நம்ம ஃபஸ்ட்லேயே சொன்னேன் அந்த ஒற்றைப்படை ரெட்டைப்படை. இதில் ஃபஸ்ட் ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 6604 இருக்குது. இதில் ஒற்றைப்படை இல்லை, எல்லாமே ரெட்டைப்படை. அதே மாதிரி இதில் டபுளாக வந்திருக்கு. அப்போ இதில் இருக்கிற பெயர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 604 தான் நம்மளுக்கான பெயர். செகண்டில் பார்த்திங்கன்னா 4181 இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா 2 ரெட்டை 1 ஒட்டன் இருக்குது. ஸோ இதில் நம்ம எடுத்தோம்னா 418ன்னு எடுக்கலாம். இதில் நம்ம 1815 இருக்குது. ஸோ இந்த இடத்துல எடுக்கிறதா இருந்தால் நம்ம 815 எடுக்கலாம். இப்போ இதில் நம்மளுக்கு ரெண்டு ஒற்றைப்படை இருக்குது, ஒரு ரெட்டைப்படை இருக்குது. அதே மாதிரி நம்மளுக்கு செகண்டில் 2 ரெட்டைப்படை இருக்குது, ஒரு ஒற்றைப்படை இருக்குது. ஃபஸ்ட்டில் நம்மளுக்கு 3மே ரெட்டைப்படையாக இருக்குது. அப்போது இது 2 நம்மளுக்கு காமனாக இருக்குது நண்பா. இது ரெண்டையும் வச்சு நம்ம செட்டு போட நினச்சோம்னா 4185 போடலாம் நண்பா. இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு செட்டு கிடைக்கும் 4185. அப்போ இதை நம்ம G2 படி இந்த ட்ராவுக்கான செட்டில் 4185ன்னு எடுத்துக்கலாம். இது நம்மளுக்கு இந்த ட்ராவுக்கான G2 படி நம்மளுக்கு கிடச்சிருக்க செகண்ட் செட்டு. இப்போ G3யில் இன்னொரு நம்பர் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த 604. இது நம்மளுக்கு இந்த ட்ராவுக்கான அடுத்த செட்டு நண்பா. அதாவது 604 ப்ளஸ் 4D. அப்போது இதை எல்லாமே நம்மளுக்கு ரெட்டைப்படையாக இருக்கிறதுனால 6041 6043 6045 6047 6049
ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு 5 செட்டு எடுத்துக்கலாம். ஸோ இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இங்கே 1, இங்கே 1, இங்கே நம்மளுக்கு மொத்தமாக ஒரு 5 செட் இருக்குது. ஸோ டோட்டலாக நம்மளுக்கு வந்து 7 செட்டு கிடச்சிருக்கு நண்பா. இதில் உங்களுடைய கெஸ்ஸிங் நம்பர்ஸ் ஏதாச்சும் ஒன்று இருந்துச்சுன்னா நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. ஸோ இதை நம்ம ஃபார்முலா இப்படி தான் போட்டிருக்கோம், தனிப்பட்டு எந்த நம்பர்ஸுமே கிடையாது. அதுக்கு மேலே உங்களுக்கு கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடலன்னா நான் ஃபஸ்ட்லேயே சொன்ன மாதிரி நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேண்டாம், மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடாட்டாலும் மெம்பர்ஸுக்கு நம்ம டோட்டோக்கும் சரி 40க்கும் சரி நம்பர்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு வேண்டாம் நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு வேண்டாம் நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டோட்டலாக வந்து ஒரு 7 செட்டு எடுத்துட்டோம். இப்போ இந்த 7 செட்டும் நம்மளுடைய ரிசல்ட்டுக்குள்ளே இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு தடவை கிராஸ் செக் பண்ணிக்கலாம். அதாவது நம்மளுடைய புதன்கிழமை ரிசல்ட்டில் 0477 0477 இது இல்லை, 1540 இல்லை, 2569 இல்லை, 1974 இல்லை, 4216 கிடையாது, 32 இது கிடையாது, 5154 இது இல்லை, 5531 இல்லை, 8767 கிடையாது, 8691 கிடையாது, 8391 கிடையாது, 900 இது கிடையாது, 7840 இல்லை, 7429 இல்லை, 5454 இல்லை, 5593 இது இல்லை, 5221 இதுவும் இல்லை, 4313 இதுவும் இல்லை, 2436 இதுவும் இல்லை, 37 இல்லை. ஸோ நம்மளுடைய கெஸ்ஸிங் படி நம்மளுடைய இந்த கெஸ்ஸிங் நம்பர்லேருந்து இதில் நம்பர்ஸ் எதுவுமே இல்லை. அப்போது இந்த ட்ராவுக்கு நம்மளுடைய G1 அண்ட் G2 G3 இதில் வந்து செட்டுகள் கிடைக்க சான்சஸ் இருக்குது நண்பா. இருந்தாலும் உங்களுடைய கெஸ்ஸிங்னு ஒன்று இருக்குது, அதோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து 3 விதமான செட்டுகள் எடுத்திருக்கோம். ஸோ இந்த ட்ராவில் நம்மளுக்கு வின்னிங் கிடைக்கும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் உங்களுடைய கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் மட்டும் பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா இதில் எதுவுமே கட்டாயம் கிடையாது நண்பா. முடிஞ்ச அளவுக்கு நம்ம சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ ரிசல்ட்டுக்குள்ளேயும் டச்சு கிடையாது. ஸோ இந்த ட்ராவில் நம்மளுக்கு வின்னிங் கிடைக்க சான்சஸ் இருக்குது. இருந்தாலும் ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்க்கலாம். இன்றைக்கி சனிக்கிழமை 5/10/2024. ஸோ இந்த ஃபார்மெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம புதன்கிழமை வச்சு பார்த்துருக்கோம். அதனால் சனிக்கிழமைக்கு மட்டும் கிடையாது, இது வந்து நம்மளுக்கு ஞாயிற்றுக்கிழமைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். சண்டே 6, 10, 20, 24க்கும் பயன்படுத்திக்கலாம். ஏன்னா 2 ட்ரா இருக்குல்ல. ஸோ இந்த மெத்தட் நம்மளுக்கு சனிக்கிழமையோ அல்லது ஞாயிற்றுக்கிழமையோ ஒர்க் அவுட் ஆக அதிகப்படியாக சான்சஸ் இருக்குது நண்பா. ஃபுல்லாக பாருங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.